என்னோட வீடியோ தெரியுதா? தெரியுதா? இப்போ என்னோட வீடியோ ஷோ ஆகுதா சார்? வியூபிள் ஆகுதா? எனக்கு ஆகுதே. ஓகே சார். ஓகே, எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். I would like to warm welcome one and all. தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் செயலாளரின் சம்சுதீன் கனிவான வணக்கங்கள். இன்றைக்கு 21வது வெபினாரில் கலந்து கொண்டு வந்திருக்கும் தலைவர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் பொருளாளர் ஆனரரி சீனியர் பிரசிடென்ட் மற்றும் ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் ஆபீஸ் பேரர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என டிஎன்டிசிஏ சார்பாக வரவேற்கிறோம். இன்னைக்கு கவர் பண்ற டாபிக் GSTR 9 ஆனுவல் ரிட்டர்ன் ஃபினான்ஷியல் இயர் 1920 பத்தி நம்ம பிராக்டிக்கல் சொல்யூஷன் மட்டும் பார்க்க போறோம். இன்னைக்கு மற்றது ப்ரீவியஸ் எல்லாம் நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ப்ராக்டிக்கலா எப்படி கையாளுறது அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது இல்லாம இன்னைக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸ் 1/1/2021 இருக்கிற GSTR 2B ஓகேங்களா. இது அப்லோடட் வார்த்தையை ஃபர்னிஷ்ட் அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க. இது வரைக்கும் அப்லோடட் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபர்னிஷன் மாறதுனால ஜனவரியில இருந்து 2B இஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் GSTR இன்வர்ட் சப்ளை பொறுத்த வரைக்கும். இதை பத்தி நம்ம சொல்றதுக்காக நம்ம டேலியில ஈஸியா எப்படி கையாளுறதுன்னு சொல்றதுக்காக GSTR 2B ரெகன்சிலியேஷன் TDS டூல் வித் லைவ் டெமோ இதை பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு இருக்கும் அவர் டேலி சப்போர்ட்டட் பார்ட்னர் டெக்ஸாப் சொல்யூஷன் ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் ஃபெரோஸ் ஜஹாங்கீர் அவர்களையும் மற்றும் கோஆர்டினேட்டர் என்றும் நம்ம அன்புடன் அழைக்கும் மிஸ்டர் ஸ்ரீவித்யா அவர்களையும் வருக என டிஎன்டிசிஏ சார்பாக பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். வார்ம் வெல்கம் டேலி டீம் மெம்பர்ஸ். அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் அவர் பிரசிடென்ட் வில் அட்ரஸ். இப்போது நமது தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். ஓவர் டு அவர் பிரசிடென்ட். சார், யூ கேன் ப்ரொசீட் சார், ப்ளீஸ் சார். சம்சுதீன், நன்றிமா. ஒரு சில வார்த்தைகள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டைம் சுத்தமா டைம் இப்பதான் நான் வந்தேன். சாரி சார். இப்போ தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்க டேலி இந்த பிரைம்ல டேலி பிரைம்ல 2B அப் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ரிகன்சல் பத்தி பேச வந்த அவங்க டேலி டீமுக்கும் நிறைய விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்காங்க. ஜிஎஸ்டில இது 21வது ஜூம் மீட்டிங் நம்ம போடுறோம். இதுல ஜூம் மீட்டிங் நம்ம நிறைய போட்டாலுமே நிறைய விஷயங்களை திருப்பி ரிப்பீட்டடா நம்மளுடைய மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. இதுல கண்டிப்பா யாருக்கு அதிகமான சிரமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய செயலாளர் சம்சுதீன் அவருடைய வேலைகள்லாம் பாவம், அவரால் பார்க்க முடியல, வீட்டுல போய் பசங்க கூட பேச முடியல, நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் அவருக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுங்க தயவு செய்து. ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு உங்களுக்காக. இந்த GSTR 9ல இருக்க பிரச்சனைகளை நிறைய பேர் கேட்டதுனால கொடுத்துருக்காங்க, அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஜிஎஸ்டி இந்த பிராக்டிஷனர்ஸ் எல்லாருமே தயவு செய்து எக்ஸாம் எழுதுங்க. அவர் சம்சுதீன் கடைசியில ஒரு வார்த்தைகள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி இதை பத்தி பேசுவார். ஜிஎஸ்டிபியோட இம்பார்ட்டன்ஸை பத்தி கண்டிப்பா பேசுவாரு சம்சுதீன். அதை கொஞ்சம் நீங்க தெளிவா நம்ம ஏற்கனவே பேசினதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நம்மளுடைய மக்களுக்கு. ஜிஎஸ்டிபி யாரெல்லாம் முடிக்காம இருக்கீங்களோ தயவு செய்து ஜிஎஸ்டிபியில இமீடியட்டா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வரும்னு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாரும் எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் ஆகுங்க. ஜிஎஸ்டிபி இல்ல அப்படின்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளை சேல்ஸ் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் சந்திக்க நேரிடும். அதற்கு உண்டான நிறைய என்ன சொல்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொன்னா ஆன் பேப்பர் ரெக்கார்டு இருந்தா மாத்திரம்தான் உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களை உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. அதனால அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா கேட்டு தயவு செய்து ஜிஎஸ்டிபி எக்ஸாம் எழுதுங்க, அப்டேட் பண்ணுங்க, சீக்கிரமா ரிட்டர்ன் எல்லாத்தையும் தாக்கல் செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். டைம் இல்ல. Let us proceed to the next meeting. Samsudeen, please take over immediately. Thank you sir. Okay, screen share பண்றேன் சார். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லையா? ஆகுது. ஓகே, இப்போ இந்த GSTR 9 போறதுக்கு முன்னாடி
ஒரு சில வார்த்தைகள் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து எப்போ நம்ம வந்து கிளாஸ்ல நடைமுறையாக போயிடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸாக வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கட்டும் அப்படின்னு யாரும் மைக் ஆன் பண்ணாதீங்க. எல்லாரும் தயவு செஞ்சு உங்களுடைய சாட் பாக்ஸ் எடுத்துக்கங்க. சாட் பாக்ஸ் கையில் வச்சுங்க, யாரும் மைக் ஆன் பண்ண வேண்டாம். ஒரு ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும், பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 9க்கு உள்ள போயிடலாம். ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்றதுக்கு ஆக்சுவல் டியூ டேட் என்ன அப்படின்றத சார்ட்ல நீங்க தெரிவிக்கலாம் ப்ளீஸ். ஆக்சுவல் டியூ டேட் என்ன தெரிஞ்சதை சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, ட்ரை பண்ணுங்க. வெல்கம்ன்றவர் 31 டிசம்பர் 2020 கொடுத்துருக்காரு. சேகர் பாபு 31 டிசம்பர் 2020 கொடுத்துருக்காரு. 2 பேர் தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கும்? 78 பேர் இருக்கும். வின்ற ஒரு 28/2/2021 கொடுக்குறாரு. ஓகே ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் டியூ டேட் அப்படின்றது வந்து 31 டிசம்பர் இஸ் a கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் given for due date financial year 1920? உமா மகேஸ்வரன் சார் கரெக்டா சொல்லியிருக்காங்க, ஸ்ரீதரன் சார் கரெக்டா சொல்லியிருக்காங்க, கூரி சார் கரெக்டா சொல்லியிருக்காங்க, சுரேஷ் சார் கரெக்டா சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்போ பேசிக்கா நம்ம வந்து நம்மளுடைய இந்த மாசம் கடைசி தான் எக்ஸ்டென்ஷன் டியூ டேட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜிஎஸ்டிஆர் 9 அடுத்த கொஸ்டின் போறேன். ஜிஎஸ்டிஆர் 9 பிலோ 2 crores 2019-20க்கு ஆப்ஷனலா மேண்டேட்டரியா? 2 தான், ஓ அண்ட் எம், ஏதாவது ஒரு டைப் பண்ணுங்க. மேண்டேட்டரி சொல்றவங்க தப்பு, கரெக்ட் பண்ணிக்கோங்க ஆன்சரை ப்ளீஸ். ஜிஎஸ்டிஆர் 9 பிலோ 2 crores aggregate turnover for the during the financial year 1920 below 2 crores up to optional. ஓகேங்களா? ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஃபைல் பண்றது கால சிறந்தது. ஓகேங்களா? ஃபைல் பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏதாவது தப்புகள் விடுபட்டு போனாலும் கரெக்ட் பண்றதுக்கு ஒரே சான்ஸ், அந்த சான்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷனல் கொடுத்தவங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாங்க. மேண்டேட்டரின்னு சொன்னவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து அப்ளாஸ் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ்டிஆர் 9 above 2 crores வந்து கம்பல்சரி மேண்டேட்டரி, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஜிஎஸ்டிஆர் 9C 1920 பொறுத்த வரைக்கும் கண்டினியூ ஆகுது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதுல நீங்க எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 9 crore ஜிஎஸ்டிஆர் 9C அப் டு 5 crores வரைக்கும் இஸ் இட் ரிக்வயர்டா நாட் ரிக்வயர்டா, ஆரா என்ஆரா? ஆர் என்ஆர்? பாபி கரெக்டா சொல்லியிருக்காங்க, பார்த்திபன் கரெக்டா சொல்லியிருக்காங்க, ஸ்ரீதர் சார் தப்பா சொல்றாங்க. நாட் ரிக்வயர்ட், அப் டு 5 crores வரைக்கும் நாட் ரிக்வயர்ட். ஓகேங்களா? அப்போ above 5 crores போறவங்களுக்கு இட் இஸ் a mandatory அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல அடுத்து வந்து அடிஷனல் லைபிலிட்டியை ஜிஎஸ்டிஆர் 9லயும் 9Cலயும் டிக்ளேர் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? ஏதாவது விடுபட்டு போன லைபிலிட்டியை நம்ம விட்டுட்டோம், அப்படி விட்டா நம்ம போடலாமா போடக்கூடாதா? எஸ் எஸ் எஸ், பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? பக்காவா வந்திருக்கு. ராஜேஷ்குமார் கரெக்டா சொல்லிட்டாரு, ஆதிஷ் கரெக்டா சொல்லியிருக்காரு, ஸ்ரீதர் கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஜிஎஸ்டிஆர் 9 நம்ம பழகியாச்சு, 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இது 3rd இயர் பண்றோம். அப்ப எல்லாம் எஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி அடிஷனல் லைபிலிட்டி வந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் வருமா வராதா? எஸ் ஆர் நோ? சங்கர், கூரி, ராஜேஷ்குமார் எல்லாம் அழகா சொல்லுங்க, கரெக்டா சொல்றாங்க. எல்லாருக்கும் வந்து பேசிக்கா வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்படி அடிஷனல் லைபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொன்னா என்னோட அவுட்வர்ட் லைபிலிட்டியில இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 18 வருமா 24 வருமா? 24 தப்பா சொல்றாரு சேகர் பாபு, நீங்க கரெக்ட் பண்ணிக்கீங்க. 24 சொன்னவங்க எல்லாம் ஆன்சர் இஸ் ராங், 18 சொன்னவங்க எல்லாம் ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இது வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது எந்த செக்ஷன்ல வருது? 50ல வருதா 51ல வருதா? அந்த ஆன்சரும் கொடுத்துட்டா 50ஆ 51ஆ? சப்செக்ஷன் 1 அப்படின்னு தெளிவா உமா மகேஸ்வரன் சார் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்புட் டாக்ஸ் எக்ஸஸா நம்ம வந்து எடுத்துட்டோம், அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 18 வருமா 24 வருமா? 18 சொல்றவங்க தப்பு, 24 சொல்றவங்க கரெக்ட்.
அது எந்த செக்ஷன்ல வருது? 50 சப்செக்ஷன் 1ல வருதா, அது 50 சப்செக்ஷன் 3ல வருதா? 1ஆ 3ஆ? 50 சப்செக்ஷன் 3 சொல்றவங்க ஆன்சர் எல்லாம் கரெக்ட். ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चंस ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்புட் டாக்ஸ் ஏதாவது விட்டுடுச்சுன்னா அந்த இன்புட் டாக்ஸை ஜிஎஸ்டிஆர் 9ல எடுக்க முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? ஸ்ரீதர் நோ சொல்லியிருக்காங்க, சுரேஷ் சார் நோ சொல்லியிருக்காங்க, கூரி நோ சொல்றாங்க, வெல்கம் நோ சொல்றாங்க, பார்த்திபன் நோ சொல்றாங்க, வீரப்பன் நோ சொல்றாரு. எல்லாரும் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வாங்க ஃபார்ம்குள்ள போகலாம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் ஃபார் சாட்டிங் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஜிஎஸ்டிஆர் 9 அப்படின்றது ஒரு ஆனுவல் ரிட்டர்ன். ஒரு 10 நிமிடம் மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஃபார்ம்ஸ்ல எப்படி பஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஜிஎஸ்டிஆர் 9 இஸ் அ ஆனுவல் ரிட்டர்ன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்றோம். 31 டிசம்பர். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 2019-20க்கு 28/2/2021 வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனுடைய நோட்டிபிகேஷன் நம்பர் 95/2020 டேட்டட் 30th டிசம்பர் 2020ல கொடுத்தாங்க. இந்த ஜிஎஸ்டிஆர் 9 பண்றதுனால இட் இஸ் எ டூல் அண்ட் செல்ஃப் கரெக்ஷன் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு கடைசியா இருக்கக்கூடிய ஒரு பஸ். இதை விட்டா நம்மளுக்கு எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய தவறுகளை கரெக்ட் செய்யக்கூடிய ஒரே வாய்ப்பு ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் ஆனுவல் ரிட்டர்ன். இதை கரெக்ட் பண்ணாதான் பண்ண முடியும். இதுல ஏதாவது நம்ம தப்பா கட்டி நம்ம எக்ஸஸா கட்டிட்டோம் அப்படின்னாலும் இந்த ரிட்டர்னை கம்ப்ளீட் பண்ணி தான் உங்களுடைய ரீஃபண்டை வந்து அப்ளை பண்றதுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கும். வாட் எவர் எரர் அண்ட் ஒமிஷன், ஏதாவது வேல்யூல தப்பாயிடுச்சு, ரேட்ல தப்பாயிடுச்சு, எதுவா இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டிஆர் 9ல நீங்க கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்புட் டாக்ஸ் அவைல்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூ cannot டேக் எடுக்க முடியாது. ரிவர்சலும் இருக்கிற கிரெடிட் வச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு தெரியும். இது எந்த செக்ஷன்ல கவர் ஆகுது? 44 சப்செக்ஷன் 1ல கவர் ஆகுது. 35(5)ல வந்து ஆடிட் பண்ணா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ அல்லது காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோ உங்களுடைய அக்ரிகேட் டர்ன் ஓவர் 2 கோடிக்கு மேல போனா கம்பல்சரி வந்து ஆடிட் பண்ணணும்னு கொடுத்தாங்க. அந்த 2 கோடின்றது 5 கோடியா ஆக்கிட்டாங்க. அதனுடைய அப்டேஷன் அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ரூல் நம்பர் 80ல வந்து கவர் பண்றாங்க. இப்போ இது யாருக்கு பொருந்தும், யாருக்கு பொருந்தாது? யாருக்கு பொருந்தாது, யார் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஐஎஸ்டிஎன் ஃபைல் பண்ண வேண்டாம், கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் ஃபைல் பண்ண வேண்டாம், நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் ஃபைல் பண்ண வேண்டாம், டிடிஎஸ் ஃபைல் பண்ண வேண்டாம், டிசிஎஸ் ஃபைல் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓஐடிஆர் அவங்க ஃபைல் பண்ண வேண்டாம். இவங்களுக்கு யாருக்கும் இந்த ஜிஎஸ்டிஆர் 9 வந்து தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ இதுல 4 ஃபார்ம்ஸ் இருக்கு. 9, 9A, 9B, 9C. 9ன்றது 1, 2, 3 ஃபைல் பண்றவங்க 9 பண்ணுவாங்க. 2, 3 தற்சமயம் கிடையாது. அப்போ ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றவங்க ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணுவாங்க. பிலோ 2 crores கீழே ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது நோட்டிபிகேஷன் 17/18, 18/19க்கு நோட்டிபிகேஷன் நம்பர் 47/2019ல கொடுத்து இப்போ 2019-20க்கு அமெண்ட் பண்ணிட்டாங்க. அமெண்ட் பண்ண நோட்டிபிகேஷன் நம்பர் 77/2020 வரைக்கும் டேட்டட் 15/10/2020ல இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப் டு பிலோ 2 crores கீழே இருக்கவங்க ஆப்ஷனல், அப்படி ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவைப்பட்டா பண்ணிக்கன்னு கொடுத்துருக்காங்க. பெரிய எக்ஸ்பர்ட்டுடைய ஆன்சர் ஃபைல் பண்றது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால், ஏன்னா இந்த வருஷத்தோட டர்ன் ஓவர் நெக்ஸ்ட் இயர்ல போட்டுக்கலாம், போன வருஷம் டர்ன் ஓவர் இந்த வருஷம் வந்திருக்கலாம், போன வருஷத்து இன்புட் இந்த வருஷம் கிளைம் பண்ணிருக்கலாம், இந்த வருஷம் இன்புட் நெக்ஸ்ட் இயர்ல கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது இதை வந்து நீங்க வந்து கையாளுறது நல்லது. ஆப்ஷனல் இருந்தாலும் ஃபைல் பண்றது நல்லது. ஜிஎஸ்டிஆர் 9A இஸ் கம்போசிஷன் டர்ன் ஓவர். அவங்களுக்கு 9A அப்படின்னு ஒரு ரிட்டர்ன் இருந்தது. தற்சமயம் 19-20ல ஷோ ஆகல. ஆனா அது வர்றது அது கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து இந்த இயர் கரெக்ஷன் நெக்ஸ்ட் இயர்ல ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டிஆர் 4ல இடமே கிடையாது. இந்த வருஷம் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அது நெக்ஸ்ட் 6 மந்த் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி போடும்போது சிஎம்பி 08ல நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் குவார்டர்ல கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இயர் டர்ன் ஓவர் நெக்ஸ்ட் இயர் போட்டிருக்கும் போது 9A வந்து கொடுத்திருந்தா நல்லது. அது கொடுக்கல, அதுவும் ஆப்ஷனல் தான். அப்போ ஜிஎஸ்டிஆர் 4 வந்து கம்பல்சரி, அதுக்கு டேட் முடிஞ்சு போச்சு. 19-20 பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் நம்பர் 64/2020 டேட்டட் 31/8/2020ல கொடுத்தாங்க.
நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஃபைல் பண்ணதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப் டு 2 crores சார். யாரும் இருக்க வேண்டாம் சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு யாரோ கிரிக்கெட் இருக்கீங்க ப்ளீஸ். அதாவது 9B இ காமர்ஸ் ஆபரேட்டர் வந்து 1/10/2018 இருந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து இப்போ தற்சமயம் இல்லாதனால அதை நீங்க விட்டுறலாம், தேவை கிடையாது. ஜிஎஸ்டிஆர் 9C சார் 1+ வீடியோ ஆஃப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. 9C பொறுத்த வரைக்கும் அப் டு 5 crores கீழே தேவை கிடையாது. ஓகேங்களா? லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் நம்பர் 79/2020. ஓகேங்களா? 18-19க்கு 5 கோடி கொடுத்திருந்தாங்க, 19-20க்கு 5 கோடி கீழே தேவையில்லைன்ட்டாங்க. இப்போ இப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணுறோம்? ஆடிட்டர், சார்ட்டர் அக்கௌண்டன்ட், அதனுடைய காப்பி ஆஃப் பேலன்ஸ் ஷீட்ஸும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க ஃபைல் பண்ணுவாங்க. காப்பி ஆஃப் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் அலாங் வித் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. இதுக்கு தான் வந்து இப்போ பட்ஜெட்ல வந்து தாக்கல் பண்ணி தேவையில்லை ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம நோட்டிபிகேஷன் வரும், அப்போ செக் பண்ணிக்கலாம். இந்த இயரை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டாயமா பண்ணிதான் ஆக வேண்டும், தெரிஞ்சுக்கணும். பிலோ 5 crores கீழே தேவை கிடையாது, அபோவ் 5 crores மேல தேவை. நோட்டிபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதை நீங்க செக் பண்ணலாம், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க செக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க இதுதான் லேட்டஸ்டா அந்த யூனியன் பட்ஜெட்ல 1/2/2021 என்ன கொடுத்தாங்க. 5 கோடிக்கு முள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் 2 கோடி இருந்தது, அது 5 கோடிக்கு மேல உள்ள இருக்க வரைக்கும் தேவையில்லைன்னாங்க, 5 கோடிக்கு மேல தேவைன்னாங்க. இந்த இதுல வந்து இந்த செக்ஷன்ஸ் வந்து ஒமிட் 35(5) ஒமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ப்ரொபோஸ்ட் ப்ரொவிஷன்ஸ், எஃபெக்ட் என்னைக்குன்றது கொடுக்கல. இதுதான் வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இயரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ட்விட்டர்ல கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, நீங்க ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் 9C வருங்காலத்துல இருக்குமா இருக்காதான்றது வரக்கூடிய காலகட்டங்கள்ல நோட்டிபிகேஷன் பார்த்து நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி வித் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. ஓகே, இது பட்ஜெட்ல போட்டது. அக்ரிகேட் டர்ன்ஓவரை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி 2 crores கால்குலேட் பண்றது, அது 2 crores மேல எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஆல் இன்ட்ராஸ்டேட் டர்ன்ஓவரை கூட்டிக்கணும். எக்ஸ்க்ளூட் பண்றத ஆர்சிஎம் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். எக்ஸம்டட் சப்ளைல 3 விதமான சப்ளை வரும்: நில் ரேட்டட், எக்ஸம்டட், நான் டாக்ஸபிள் சப்ளை. நான் டாக்ஸபிள் சப்ளைல வந்து ஆல்கஹால், லிக்கர் ஃபார் உமன் கன்சப்ஷன் பிளஸ் 5 ஸ்பெசிஃபைட் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட், பெட்ரோலியம் க்ரூட், ஹை ஸ்பீட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட், நேச்சுரல் கேஸ், அவியேஷன் ஃபியூவல், இதெல்லாம் சேர்த்து வர்றது அக்ரிகேட்ல கூடும். எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேரும். அந்த பர்சன் அவங்க சேம் பேன், மொத்தம் ஒரே பேன்ல என்னென்ன கிளைகள் எல்லாத்தையும் அக்ரிகேட்டர் டிஸ்டிங்க்ட் பர்சன் கூட்டிக்கணும். ஆல் இண்டியா கம்ப்யூட்டர், ஆல் இண்டியா பேன் பேசிஸ்ல கூட்டிக்கணும். எது சேர்க்கக்கூடாது? சிஜிஎஸ்டி டாக்ஸ் சேர்க்கக்கூடாது, எஸ்ஜிஎஸ்டி டாக்ஸ் சேர்க்கக்கூடாது, யூடிஜிஎஸ்டி டாக்ஸ் சேர்க்கக்கூடாது, ஐஜிஎஸ்டி டாக்ஸ் சேர்க்கக்கூடாது, காம்போசிட் சேர்க்கக்கூடாது. இதனுடைய ஆன்சர் 2 கோடிக்கு மேல இருந்ததுன்னா யூ ஷுட் ஃபைல் ஃபார் GSTR 9. இட் இஸ் ஏ கம்பல்சரி. above 5 crores மேல வந்தாலும் நீங்க 9C கம்பல்சரி. below 2 crores கீழே வந்தா ஆப்ஷனல், below 5 crores கீழே வந்தா நாட் ரிக்வயர்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 26ல நீங்க பார்க்கணும். அப்போ who must file GSTR 9A does not exceed 1.5 கோடிக்கு கீழே இருந்தா ஆப்ஷனல். சார் ப்ளீஸ் இருக்காதீங்க சார், ப்ளீஸ் சார், ஆப்ஷனல். ஓகேங்களா? நோட்டிபிகேஷன் நம்பர் 77/2020ல கொடுத்துருக்காங்க. 9A வந்து ஆப்ஷனல் 77ல கொடுக்குறாங்க. 9 exceed 2 crores mandatory section 44 read with rule 80. 9C up to 5 crores not required notification number 79/2020. 9C exceed of 5 crores mandatory 79/2020 dated 15/10/2020. ஓகேங்களா? டியூ டேட் ஆஃப் 1920க்கு 28/2/21 இந்த வாரம் கடைசி சண்டே வரைக்கும் ஒரு நாள் டைம் இருக்கு. பார்ப்போம் ஃபியூச்சர்ஸ்ல ஏதாவது வருதா நம்ம பார்க்கலாம். இது பண்ணும்போது 2 சர்க்குலர், இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் டேட்டட் 4th 6ம் 3rd ஜூலையும், சர்க்குலர் நம்பர் 124ம், இதெல்லாம் நீங்க கட்டாயமா வந்து படிச்சுட்டு பண்றது நல்லது. ஒன்ஸ் GSTR 3Bயும் ஃபைல் பண்ணாதான் வந்து GSTR 9 ஃபைல் பண்ண முடியும். 9 ஃபைல் பண்ணாதான் 9C ஃபைல் பண்ண முடியும். எனக்கு 2-3 பிரான்ச் இருக்கு. பிரான்ச்சுடைய டர்ன் ஓவர் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து 2 கோடியே 5,000 ரூபாய் இருக்கு. பாண்டிச்சேரியில ஒரு 5,000 ரூபாய் இருக்கு. அப்போ 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் இருந்தா
both state will file for GSTR 9 is a compulsory. அங்க பாண்டிச்சேரியில் 5000 தான் சார், எனக்கு கிடையாது சார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அக்ரிகேட் ஆன ஊர்ல தமிழ்நாடையும் பாண்டிச்சேரியும் கூட்டுனீங்க அப்படின்னும் போது அது 2 கோடிக்கு மேல எக்ஸிட் ஆச்சுன்னா 2 ஸ்டேட்லயுமே நீங்க ஃபைல் பண்ண வேண்டிய கட்டாய கடமை. ஓகேங்களா? அடிஷனல் லைபிலிட்டியை நீங்க வந்து டிக்ளேர் பண்ணலாம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் 3Bல விட்ட லைபிலிட்டியை இங்க கட்டாயமா நீங்க போடலாம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த அடிஷனல் லைபிலிட்டியை வந்து நீங்க வந்து டிக்ளேர் பண்றது வந்து பணத்தை கட்டிட்டு நீங்க ஆப்செட் பண்ற ஒரே இடம் DRC 03. இந்த DRC 03 கட்டினீங்கன்னா ஆபீசர் வில் அக்னாலஜ் DRC 04 இந்த நடைமுறைக்கு இன்னும் வரவில்லை என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் ஆக்ட்ல இருக்கு. இன்புட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இங்க வந்து விடுபட்டு போச்சு சார், எனக்கு நிறைய இருக்கு சார் அப்படின்னா யூ கனாட் கிளைம், எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏதாவது ரிவர்சல் பண்ணணும், நான் ரிவர்சல் பண்ண விட்டுட்டேன் அப்படின்னாலும் நீங்க வந்து ரிவர்சல் பண்ணா நீங்க DRC 03 தான் பண்ணணும். ஃபிகர்ஸ் மட்டும் தான் கொடுக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்க கேஷ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும், கிரெடிட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது தெரிய வேண்டிய விஷயம். ஒன்ஸ் ஃபைல் பண்ணா யூ கனாட் ரிவைஸ்ட், ஃபைல் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் தி ஃபீல் இஸ் ஆட்டோ பாப்புலேட்டட். நான் வந்து 2 கோடிக்கு மேல வியாபாரம் பண்ணிட்டேன், நடுவில் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ போத் நீங்க GSTR 10 ரிட்டனும் நீங்க ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல நீங்க ஏதாவது 20% மேலேயோ 20% கீழேயோ நீங்க ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரெட் அலர்ட் வந்து உங்களுக்கு வரும். இது கவனிக்க வேண்டிய விஷயம். இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 1920ல வாட் இஸ் த சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸை தெரிஞ்சுக்கலாம். மீதி எல்லாம் உங்களுக்கு பழைய யூடியூப்ல பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேஞ்சஸ் என்ன 1920ல சொல்லுது. இது இல்லாம நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ், அவுட்வர்ட் சப்ளைல ஒரு 10 எக்ஸாம்பிள், இன்வர்டு சப்ளைல ஒரு 8 எக்ஸாம்பிள்ஸ், இதை பார்த்துட்டு மட்டும் இன்னைக்கு முடிக்க போறோம். இப்போ இதை வந்து என்ன சொல்றாங்க, நான் இந்த இயர் பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே ரெகுலரா இருந்தா GSTR 9 ஃபைல் பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நான் ரெகுலரா இருக்கேன், அப்புறம் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா 9 and 10 ஃபைல் பண்ணணும். அக்ரிகேட் டர்ன் ஓவர் 2 crores மேல இருந்தா. நான் வந்து காம்போசிஷன்ல கொஞ்ச நாள் இருக்கேன், அப்புறம் ரெகுலரா மாறினேன் அப்படின்னா போத் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். GSTR 4 ஃபைல் பண்ணணும், GSTR 9 ப்ரொவிஷன் கொடுத்தா பண்ணணும். அது ஆப்ஷனல் தான், ஃபைல் பண்ணணும்னு தேவை இருந்தா பண்ணிக்கலாம். இந்த இயர் டர்ன் ஓவர் நெக்ஸ்ட் இயர்ல பண்ணியிருந்தீங்க, ஏதாவது விட்டு போச்சு அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாம வந்து நீங்க ரெகுலரா வந்ததுனால போத் ரிட்டர்ன் நீங்க வந்து ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு காம்போசிஷனும் ரெகுலரும் ஒரே இயர்ல வந்துட்டாங்க அப்படின்னா அவர் GSTR 4 ஃபைல் பண்ணணும், GSTR 9 ஃபைல் பண்ணணும். அந்த ஏல கரெக்டா இருந்தா நீங்க 9A போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏல கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க 9Aக்கு போக வேண்டிய காலம் இருக்கு. ஆனா 9A ஓபன் பண்ணி விடல. அது வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் எல்லா மாசமும் இந்த இயர்ல நான் காம்போசிஷன் CMP 08 தான் ஃபைல் பண்றேன் அப்படின்னா GSTR 4 ஃபைல் பண்ணணும். GSTR 9A இஸ் ஆப்ஷனல். இன்னும் ஃபார்ம்ஸ் ஓபன் ஆகல. இது தெரிய வேண்டிய விஷயம். நீங்க லேட்டா பண்ணீங்கன்னா 200 ரூபா பெர் டே பெனால்ட்டி வரும். இன்னும் நிறைய கட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் டியூ டேட் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து நெக்ஸ்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மேக்ஸிமம் பெனால்ட்டி 0.5%, 0.25, 0.25 ஸ்டேட் டர்ன் ஓவர்ல மேக்ஸிமம் டர்ன் ஓவர் பெனால்ட்டி வரும். IGSTக்கு எந்த ஒரு பெனால்ட்டியும் கிடையாது. நீங்க ரிட்டர்னை ஃபைல் பண்ணவில்லை என்றால் ஆபீசர்ஸ் வில் கிவ் அண்டர் செக்ஷன் 46 படி நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ்க்கு பேரு GSTR 3A. 15 நாள் காலகட்டங்கள் கொடுப்பாங்க. அந்த 15 நாள் காலகட்டங்கள் முடிக்கவில்லை என்றால் ஜென்ரல் பெனால்ட்டி செக்ஷன் 125ல வந்து 25,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆபீசர்ஸ் என்ன பண்ணணும், ப்ராப்பர் ஆபீசர் என்ன பண்ணணும்னு ஒரு SOP கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். நான் ஃபீலருக்கு எப்படி பண்ணணும். அந்த சர்க்குலர் நம்பர் எங்க இருக்குன்னா 129/121/48/2019ல நீங்க இதை செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். இப்ப GSTR 9ல மொத்தம் 6 பார்ட்ஸ், 19 டேபிள். இந்த 19 டேபிள்ல நீங்க வந்து 19 டேபிள் தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. மேக்சிமம் மினிமம் 6, மேக்சிமம் 8. இந்த 8 டேபிள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க GSTR 9 வந்து ஈஸியா கையாளலாம், அதை வெற்றிகரமா முடிக்கலாம். இதை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது ஒரு தாழ்மையான கருத்து. அப்போ இதை நீங்க நல்லா கத்துக்கிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சியை வந்து நம்ம வந்து இன்னும் மேம்படுத்த முடியும். அதுக்கு உண்டானதுக்கு பேக்ரவுண்ட் தான் TNPSC சார்பாக அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் அவங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வந்து நல்லா ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும், எல்லாரும் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில நம்ம அப்பப்போ இருக்கிற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ கொடுக்குறோம். அந்த அடிப்படையில இப்போ நம்ம வரக்கூடிய காலகட்டங்கள் இதுதான் வந்து பீக்கர். இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம், 6 பார்ட்ஸ் 19 டேபிள்ஸ். இந்த 6 பார்ட்ஸ்ல வந்து மொத்தம் 6 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்
இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது பேசிக் டீடைல், ஃபினான்ஷியல் இயர், ஜிஎஸ்டிஎன், லீகல் நேம், ட்ரேட் நேம், ஆட்டோ பாப்புலேட்டட். ஓகேங்களா, நீங்க கை வைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் டீடைல் ஆஃப் அவுட்வர்ட் அண்ட் இன்வர்ட் சப்ளை மேட் டூரிங் த ஃபினான்ஷியல் இயர். அதாவது இதுல ரெண்டு டேபிள் நம்பர் 4, டேபிள் நம்பர் 5. டாக்ஸ் பேயபிள், டாக்ஸ் பெய்டு போட்டு வந்தா டேபிள் நம்பர் 4. டாக்ஸ் இல்லாம எக்ஸம்ப்டட் சப்ளை வந்தா டேபிள் நம்பர் 5. இந்த டேபிள் நம்பர் 4ல அட்வான்ஸ் வரும், இன்வர்ட் சப்ளை ஆர்சிஎம் வரும், அவுட்வர்ட் சப்ளை மேட் டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் டாக்ஸ் இஸ் பேயபிள். அதாவது 19-20 உண்டானத 19-20 நான் வரிய போட்டு டாக்ஸ் கட்டியிருந்தா, கலெக்ட் பண்ணி கட்டியிருந்தா அது டேபிள் நம்பர் 4. 19-20 டாக்ஸ் இல்லாம எக்ஸம்ப்டட் சப்ளை பண்ணியிருந்தா அப்படின்னா டேபிள் நம்பர் 5. ஓகேங்களா, அப்போ டாக்ஸபிள் சப்ளை இருந்தா டேபிள் நம்பர் 4, எக்ஸம்ப்டட் சப்ளை இருந்தா டேபிள் நம்பர் 5. ஓகேங்களா, இது அவுட்வர்ட் சப்ளையை பொறுத்த வரைக்கும். இந்த அவுட்வர்ட் சப்ளைல அட்வான்ஸ் கவர் ஆகும். அட்வான்ஸ் வந்து அட்வான்ஸ் குட்ஸுக்கு கிடையாது, அட்வான்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு மட்டும் டாக்ஸபிள் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்சிஎம், ஓகேங்களா, ஆர்சிஎம் லைபிலிட்டி இங்க வரும். பார்ட் நம்பர் 3 இதுல 3 சப் டிவைடா பிரிக்கிறாங்க. டேபிள் நம்பர் 6, அதாவது என்னுடைய 3Bல அந்த இயர் மொத்தம் நான் கிளைம் பண்ற ஐடிசி அவைல்டு டூரிங் ஃபினான்ஷியல் இயர் 1920. இந்த 1920 போன வருஷம் கிளைம், இந்த வருஷம் கிளைம் பண்ணியிருப்போம். அதுவும் சேர்த்து தான் வந்து இந்த வருஷம் ஐடிசி எவ்வளவு கிளைம் பண்ணணும் அது டேபிள் நம்பர் 6. இந்த வருஷம் நான் ஏதாவது ரிவர்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 7. என்னுடைய ஜிஎஸ்டிஆர் 2A ரெகன்சிலியேஷன் 36 சப்செக்ஷன் 4 அதை மேட்ச் பண்ணணும் அப்படின்னா டேபிள் நம்பர் 8. ஓகேங்களா, இப்போ இந்த டேபிள் நம்பர் 8 ஜிஎஸ்டிஆர் 2A சம்பந்தமா பாக்குறது. அடுத்து என்னுடைய டாக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு ட்ராக் வித் ஜிஎஸ்டிஆர் 3B ஃபினான்ஷியல் இயர் 1920 அதுக்கு நான் கட்டியிருந்தேன்னா அதுல டேபிள் நம்பர் பார்ட் 4ல டாக்ஸ் பேயபிள், டாக்ஸ் பெய்டு ரெண்டு காலமா பிரிக்கணும். டாக்ஸ் பேயபிள்னா அந்த இயர்ல உண்டான எவ்வளவு டாக்ஸ் நம்ம பேயபிள் பண்ணியிருக்கோம், டாக்ஸ் பெய்டுன்றது அந்த இயர் எவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்கோம் அப்படின்றது. த பில்லர் ஆஃப் ஃபார்ம் பார்ட் 5 டேபிள் நம்பர் 10 இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர்ல நான் வந்து என்னுடைய அவுட்வர்ட் சப்ளையை நான் வந்து 3Bல காமிச்சிருந்து நான் அதிகப்படுத்தி டாக்ஸ் கட்டியிருந்தேன் அப்படின்னா இந்த இயர் டர்ன் ஓவர் நெக்ஸ்ட் இயர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தா என்னுடைய அப்வர்ட், என்னுடைய டெபிட் நோட்ஸ் இதான் பண்ணியிருந்தேன்னா டேபிள் நம்பர் 10. 1920 உண்டானத 2021 அப் டு காலகட்டங்கள் டைம் லிமிட் செப்டம்பர் வரைக்கும் டைம் லிமிட் இருக்கு. அப்போ டேபிள் நம்பர் 10ன்றது அப்வர்ட், ஏதாவது நான் வந்து அதிகப்படுத்தினேன் அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் இயர்ல காட்டணும். இந்த இயர் விடுபட்டு போனதை நெக்ஸ்ட் இயர் டிக்ளேர் பண்ணா டேபிள் நம்பர் 10. இந்த இயர் உண்டானதை நெக்ஸ்ட் இயர் நான் மைனஸ் பண்ணியிருந்தா டவுன்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு கிரெடிட் நோட்ஸ் கழிச்சிருந்தா அதை வந்து நீங்க நெக்ஸ்ட் டேபிள்ல டேபிள் நம்பர் 11. இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் ரிவர்சல் பண்ணியிருந்தா டேபிள் நம்பர் 12. இந்த இயர் உண்டானத 1920 உண்டானத நெக்ஸ்ட் இயர்ல நான் இன்புட் கிளைம் பண்ணியிருந்தா ஐடிசி அவைல்டு. இந்த இது மட்டும் வந்து 8Cலயும் போட வேண்டும், 13லயும் போட வேண்டும் கான்ட்ரா என்ட்ரி. இந்த இயர் உண்டானத 1920 உண்டானத 2021 செப்டம்பர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா நீங்க இந்த 1920 போடும்போது 8C டேபிள்லயும் டேபிள் நம்பர் 13லயும் கான்ட்ரா என்ட்ரி டாலி பண்ணணும். ஓகேங்களா, இப்போ 10க்கும் 11க்கும் ஏதாவது ஒரு லைபிலிட்டி கட்டியிருந்தீங்க அப்படின்னா டேபிள் நம்பர் 14ல நீங்க டிக்ளேர் பண்ணணும். அப்போ இதுதான் வந்து இந்த ஃபார்ம்ல இருக்க முக்கியமான கண்டென்ட். இதுல இந்த டேபிள் 15 ரீஃபண்ட் டிமாண்ட் ஏதாவது இருந்தா காட்ட வேண்டும்னா அவசியம் ஒன்றும் இல்லை, ஆப்ஷனல். ஓகேங்களா, 16 காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ல அல்லது டீம்டு சப்ளை அப்ரூவல் பேசிஸ், நான் பொருள் அமிச்சு 6 மாசத்துல எனக்கு பொருளை அனுப்புறேன், அது அப்ரூவல் ஆகி வரல, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எல்லாமே டெலிவரி செலான்ல போயிருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணக்கூடிய டேபிள் 16 இட் இஸ் ஆப்ஷனல். HSN அவுட்வர்ட், HSN இன்வர்ட் ஆப்ஷனல். ஓகேங்களா, லேட் ஃபீஸ் இஃப் இட் இஸ் 28/2 இருந்ததுன்னா 13ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா 200 ரூபா வந்துடும், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, வருன்ற நம்பிக்கை இருக்கு, எதிர்பார்க்கலாம். இப்போ இதுல வந்து 15, 16, 17, 18, 19 இந்த பாக்ஸ் எல்லாமே ஆப்ஷனல். ஓகேங்களா சார், இது ஆடிபிள் சார்? Yes sir, audible sir. சூப்பர், தேங்க்யூ.
ஓகே, இப்போ இந்த ஃபார்ம்ஸ்ல வந்து இப்போ நீங்க பார்க்க போறது வந்து என்ன, எந்தெந்த ஃபார்ம்ஸ்லாம் நீங்க கை எப்படி நீங்க கையாளணும் அப்படின்னு பார்க்கும்போது GSTR 1 அண்ட் 3B இந்த ரெண்டு தான் ரிட்டர்ன் நம்ம போடுறோம். இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா GSTR 1 இட் இஸ் a outward supply, இட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னும் போது நீங்க 3B பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபார்ம்ஸ் பஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய GSTR 1ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, GSTR 3Bல 1,20,000 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் இயர் 1920 என்னுடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய டர்ன் ஓவர் 1,20,000 ரூபாய். நான் GSTR 1ல 1 லட்சம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் GSTR 3Bல 1,20,000 டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், ஃபார்ம்ஸ் என்ன ஆகும், ஆட்டோ பாப்புலேட் ஆகும்போது டேபிள் நம்பர் 4ல என்ன வரும், 1 lakh தான் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகி உட்காரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், என்ன கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு, இட் இஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த இயர்ல நீங்க டாக்ஸ் 3B கட்டிட்டீங்க இல்லையா, 3B கட்டினதுனால நீங்க யூ கேன் கேப்சர் வித் 1,20,000 நீங்க கேப்சர் பண்ணி, ஏன்னா டேபிள் நம்பர் 9ல வரக்கூடிய டாக்ஸ் பேயபிளும் டாக்ஸ் பெய்டும் டேலி ஆயிடும். ஓகேங்களா, ஏன்னா இங்க டாக்ஸ் நம்ம வந்து கம்மியா கட்டல. ஓகேங்களா, நீங்க GSTR 1 மட்டும் தான் நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க, அது நெக்ஸ்ட் இயர்ல கூட நீங்க அமெண்ட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா, ஆனா இந்த இயர்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. என் GSTR 1ல நான் 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன், GSTR 3Bல 1,20,000 போட்டிருக்கேன். இந்த GSTR 3Bல இருக்கிற 1,20,000 என்னுடைய ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்ல டேலி ஆயிடுச்சு, நான் டாக்ஸும் கட்டிட்டேன். அப்போ GSTR 9ல எப்படி கேப்சர் ஆகும், GSTR 1 ஃபிகர் தான் கேப்சர் ஆகும் டேபிள் நம்பர் 4ல. அங்க 1 லட்சம் கேப்சர் ஆகுறத யூ கேன் ரிமூவ் அண்ட் மாடிஃபை பண்ணி 1,20,000 போட்டு நீங்க டாக்ஸ் பேயபிள் காலம் 120க்கு உண்டான அவுட்புட் டாக்ஸ் பெய்டு ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிடும். அப்போ GSTR 1 பெருசா, சார் அன்மியூட் பண்ணுங்க சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் சார் அன்மியூட் சார். ஹலோ சார் ப்ளீஸ் அன்மியூட் சார். ஓகே, GSTR 1 பெருசா, GSTR 3B பெருசானா இஸ் தி பிக்கஸ்ட் ரெக்கார்ட். GSTR 3B இந்த சிச்சுவேஷன்ல பெஸ்ட். இப்போ இதே வேற ஒரு அடுத்த ஒரு சிச்சுவேஷன்ல என்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆனா நான் 3Bலயும் GSTR 1லயும் என்னுடைய GSTR 1லயும் 3Bலயும் நான் 120 தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன், மீதி 30,000 நான் டிக்ளேர் பண்ணல அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே கேள்வி கேட்டேன், அடிஷனல் லைபிலிட்டியை இங்க கொண்டு வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ நான் விடுபட்டு போச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரே இடம் இந்த இடத்துல வரும்போது புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இஸ் தி பிக் ரெக்கார்ட். ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், GSTR 1ல கம்மியா இருக்கு, 3Bல கரெக்டா இருந்தா 3B எடுத்துக்கணும்ன்றோம். இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அதிகமா இருக்கு, 3Bல கம்மியா இருக்குன்னா புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் நீங்க டாக்ஸே கட்டவில்லை என்றால் நெக்ஸ்ட் இயர் நான் கேப்சர் பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் பண்ணல, இப்பதான் கடைசி சான்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை ட்ராக் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம GSTR 9ல இருக்கிற மந்த்ரா. ஓகேங்களா, இந்த மந்த்ராவை தெரிஞ்சு நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா கையாளலாம் அப்படின்றது ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க எதெல்லாம் ட்ராக் பண்ணணும், GSTR 1ம் 3Bயும் ட்ராக் பண்ணணும், GSTR 3Bயும் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ட்ராக் பண்ணணும், லாஸ்ட் இயர் உடைய ரெக்கார்டை எடுத்து வைக்கணும், உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ட்ராக் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் அக்கவுண்ட்ஸ் உடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணணும். அப்புறம் 18-19ல டேபிள் நம்பர்ல 10, 11 என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து கட்டாயமா பார்க்கணும். டேபிள் நம்பர் 10 and 11 ஃபினான்ஷியல் இயர் 18-19ல வாட் ஃபிகர் கேப்சர்ட் அப்படின்றத வந்து நீங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி கட்டாயமா பார்க்கணும். இது மட்டும் போதுமானது அல்ல, நெக்ஸ்ட் இயருடைய 3Bல 6 மாசத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்காம போட்டுடவே கூடாது. அப்போ இவ்வளவு விஷயங்களும் வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணிருக்கேன்னு எடுத்து வச்சுக்கணும். இந்த இயர் 3B, இந்த இயர் GSTR 1, இந்த இயர் 2A, என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், என்னோட இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டு, லாஸ்ட் இயருடைய 9 and 9C, நெக்ஸ்ட் இயருடைய 3B, இவ்வளவும் இருந்தா மட்டுமே தான் இந்த ஃபிகரை வந்து கையாள முடியும். இதனாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே தவிர இதை வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயமா நம்ம வந்து பயணிக்கலாம், நம்மளோட ஃபீஸையும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கவனத்தை நம்ம வந்து கன்சல்டன்ட் சார்பா நான் சொல்றேன். அப்போ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு நாங்க பார்க்கலாம். இது போறதுக்கு முன்னாடி நீங்க 2A கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பீங்க, அதெல்லாம் வளமையா உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துட்டு நீங்க போங்க. இப்போ அந்த ஆப்ஷன் ஆரம்பிக்கும் போது எஸ் ஆர் நோ நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா
எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கேக்குது. நீங்க வந்து நோ போட்டு போறது கால சிறந்தது. எஸ் போட வேண்டாம். அப்படி எஸ் போட்டீங்க அப்படின்னா அந்த ஏல எனக்கு எந்த ஒரு அவுட்டோர் சப்ளை இருக்கக்கூடாது, அந்த இயர் எந்த ஒரு இன்வெர்ட் சப்ளை இருக்கக்கூடாது, அந்த இயர் எந்த ஒரு லைபிலிட்டி இருக்கக்கூடாது, அந்த இயர் எந்த ஒரு கிரெடிட் இருக்கக்கூடாது, அந்த இயர் எந்த ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லை என்றால் யூ ஹேவ் டு ஃபைல் கேப்சர் வித் எஸ் போட்டா நில் டன் யூ கேன் ப்ரொசீட். தெர் இஸ் நோ இஷ்யூ அட் ஆல். நீங்க ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா வந்து நோன் போட்டு உள்ள போங்க. ஏதாவது பேங்க் சார்ஜ் ஏதாவது வந்திருக்கும், செக் பண்ணிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பண்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுல வந்து உள்ள போனோடனே ஒரு 3 டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 3 டிஃபால்ட் ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 100 மெம்பர்ஸ் தான் நம்மளுக்கு ரீச் பண்ணணும். 100 மெம்பர் ரீச் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு தருணம். எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய சப்ஜெக்ட் 100 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும். அந்த 100 பேருமே ரீச் ஆயிட்டாங்க. நன்றி, தேங்க்யூ. இப்போ இதுல வந்து பார்க்கும்போது மொத்தம் வந்து 3 வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சிஸ்டம் கம்ப்யூட்டர் ஸ்டேட்மெண்ட், சிஸ்டம் கம்ப்யூட்டர் சம்மரி, SCS. இதுல என்ன வருது? 3B வருது, GSTR 1 வருது, GSTR 9 ஆட்டோ டிராஃப்டட் வருது, 8A அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சார் 8Aல ஒரு ஃபிகர் இருக்கு சார், 6Aல ஒரு ஃபிகர் இருக்கு சார், நம்ம செக் பண்ணா அந்த எக்ஸல் ஒரு ஃபிகர் இருக்கு சார். இதெல்லாம் நீங்க கேட்பீங்க, நல்லா தெரியும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பாக்ஸ் தான் இந்த 6 பாக்ஸ். இந்த 6 பாக்ஸை ஃபினான்ஷியல் இயர் 1920 உண்டானத 1920 போட்ட சார், எல்லாம் கரெக்டா இருக்கு சார், நெக்ஸ்ட் இயர்ல நான் பக்கா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 6 பாக்ஸ்ல முடிச்சிடலாம். வேற எந்த பாக்ஸும் தேவையில்லை. என்ன சொல்லுது? டேபிள் நம்பர் 4ல GSTR 1 ட்ராக் ஆகுது, RCM 3B ட்ராக் ஆகுது. இதுல B2B டிரான்சாக்ஷன், டிமுடி எக்ஸ்போர்ட், SEZ அண்ட் எக்ஸ்போர்ட், இந்த சமாச்சாரம் எல்லாம் வருது. இப்போ டேபிள் நம்பர் 5ல எக்ஸம்ப்டட் சப்ளை வருது. எக்ஸம்ப்டட் சப்ளை, நில் ரேட் சப்ளை, நோ சப்ளை, நான் GC சப்ளை, இது எல்லாம் இங்க கவர் ஆகுது. ஒரு GTA வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல வந்து பில் பண்ணும்போது அவரு வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் போட மாட்டாரு, ரிசிபியன்ட் கட்டுவாரு. அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டேபிள் நம்பர் 5ல ட்ராக் பண்ணணும். இது 1920 உண்டானது. 1920 டாக்ஸபிள் சப்ளை டேபிள் நம்பர் 4. 1920ல 1920 எக்ஸம்ப்டட் டர்ன்ஓவர் டிக்ளேர் பண்ணீங்கன்னா டேபிள் நம்பர் 5. 1920ல நான் என்டையர் ஐடிசி கேப்சர் பண்ணேன் அப்படின்னா டேபிள் நம்பர் 6. 1920 உண்டானத 1920ல நான் டேபிள வந்து நான் வந்து ரிவர்ஸ் பண்ணா டேபிள் நம்பர் 7. டேபிள் நம்பர் இதுல 6ல வந்து 3B ட்ராக் ஆகுது, இதுல 3B ட்ராக் ஆகுது. டேபிள் நம்பர் 8ல GSTR 2A ட்ராக் ஆகுது. டேபிள் நம்பர் 9ல 3B உடைய டாக்ஸ் பேயபிள், டாக்ஸ் பெய்ட் ட்ராக் ஆகுது. எங்கெங்க எந்தெந்த ஃபார்ம் கேப்சர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த GSTR 4, GSTR 1 உடைய ஃபிகர் இங்க டேபிள் 4ல வந்து கேப்சர் ஆகும். பணம் கட்டதை வச்சுதான் நீங்க வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத கவனிக்க வேண்டிய விஷயம். இதை வந்து இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா டேபிள் நம்பர் 10, டேபிள் நம்பர் 11, டேபிள் நம்பர் 12, டேபிள் நம்பர் 13. ஓகேங்களா? இந்த இயர் உண்டான டாக்ஸை நெக்ஸ்ட் இயர் நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டேபிளுக்கு வரும். இந்த 10க்கும் 11க்கும் இடைப்பட்டதை இந்த 14ல மட்டும் நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மீதி இருக்கிற எல்லா டேபிளும் ஆப்ஷனல், எந்த ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன, இப்போ எல்லாருக்கும் டவுட்ஸ், சார் இந்த இயர் உண்டானத இந்த இயரே ஃபைல் பண்ணா என்ன பண்ணணும், இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் ஃபைல் பண்ணா என்ன பண்ணணும், இந்த இயர் உண்டானத போன வருஷம் ரெக்கார்டு வந்தா என்ன பண்றது, அப்போ இந்த மாதிரி ஒரு இந்த இயர் உண்டானத நெக்ஸ்ட் இயர் ஃபைல் பண்ணா எப்படி பண்றது, இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ். இதை நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். இந்த ஃபைல் போறதுக்கு முன்னாடி இந்த சோர்சஸ் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஃப்ரம் விமல் ஜெயின் சாருடைய கிளாஸ்ல இருந்து கிடைச்சது, அவங்க புக்ஸ்ல இருந்து கிடைச்சது. 1819க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த 1819 உண்டான எக்ஸாம்பிள்ஸை ஐ வில் சேஞ்ச் டு கன்வெர்டட் இன்டு 1920க்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ப்ராக்டிக்கலா அந்த ஃபார்ம்ஸ்ல எங்கெங்க தேவையோ அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சோர்சஸ் கரு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் வந்து A to Z அகாடமி விமல் ஜெயின் சார் கிளாஸ்ல இருந்து கிடைச்ச ஒரு 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 எக்ஸாம்பிள்ஸ், கேஸ் ஸ்டடிஸ். அந்த கேஸ் ஸ்டடிஸை தான் இப்போ கையாளுறேன். அதனால மை சின்சியர் தேங்க்ஸ் டு விமல் ஜெயின் சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க வந்த நேரத்தில் TNTCA சார்பா அவங்களுடைய ஸ்லைடை வந்து கையாள போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது நோட்டிபிகேஷன் நம்பர் 56/2019 வந்து கொடுத்தாங்க. இது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது
என்னுடைய டேபிள் நம்பர் 4ல ஏதாவது டேபிள் நம்பர் 4B and 4E ஏதாவது ஒரு கிரெடிட் நோட், டெபிட் நோட், அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம நெட் பண்ணியே காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஃபினான்ஷியல் இயர் 18-19 கொடுத்தாங்க. அது ஸ்டில் கண்டினியூ 19-20. ஏதாவது ஒரு கிரெடிட் நோட்ஸ் நீங்க வந்து இருந்தா தனியா காட்ட முடிஞ்சா காட்டுங்க. காட்ட முடியவில்லை என்றால் நீங்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நெட் பண்ணி போட்டுக்கலாம். அது கண்டினியூ ஆகும். எக்ஸம்டட் சப்ளையை பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க, எக்ஸம்டட் நில் ரேட் நான் ஜிஎஸ்டி சப்ளையை வந்து நம்ம என்ன பண்ணோம், எதுவுமே தெரியல, கரெக்டாக பிரிக்க முடியல அப்படின்னா எக்ஸம்டட்ல போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தெரியலன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுதான் போடணும். ஏன்னா அது என்ன எக்ஸம்டட்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைம் கஷ்டமா இருக்குன்னா அதை எக்ஸம்டட்ல போடுறதுக்கு 18-19 கொடுத்தாங்க. அந்த 18-19 கொடுத்ததை 19-20, அதாவது வந்து ஃபியூ சேஞ்சஸ் தான் 19-20. அதனால தான் இந்த இதை வச்சு சொல்றோம். இப்போ அதுல என்ன சொல்லிட்டாங்க, அந்த எக்ஸம்டட் நான் ஜிஎஸ்டி சப்ளை அண்ட் நோ சப்ளை இந்த மாதிரி ஒரு 3 காலம் வரும். அந்த காலம் எல்லாத்தையுமே நீங்க எக்ஸம்டட்ல போட்டுக்கலாம். அது 19-20க்கும் செல்லுபடி ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து பைஃபர்கேஷன், அதாவது அதே மாதிரி வந்து எக்ஸம்டடுக்கும் கிரெடிட் நோட் இருந்தா நீங்க நெட் பண்ணியே போட்டுக்கலாம். ஒரு டேபிள்ல ஒரு ரிட்டர்ன் தனியா காட்ட முடிஞ்சா காட்டுங்க, காட்ட முடியவில்லை என்றால் நீங்க வந்து நெட் பண்ணியே காட்டிக்கலாம்னு சொல்லி அது கண்டினியூ ஆகுது. இதுல முக்கியமான மாற்றங்கள் 19-20ல என்ன அப்படின்னா, இது வரைக்கும் என்ன பண்ணோம்னா இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 3 பக்கெட் இருக்கு. இன்புட்டு, சர்வீஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ். இதை 3மே நம்ம கரெக்ட் பண்ணி இன்புட்னு போட்டிருந்தோம். ஆனா இந்த இயர் மட்டும் என்ன சொல்லிட்டாங்க, இன்புட்டும் இன்புட் சர்வீசஸும் ஒரே பக்கெட்ல கேப்சர் பண்ணுங்க. ஆனா இன்புட் கேபிட்டல் குட்ஸ் மட்டும் கட்டாயமா இட் இஸ் மேண்டேட்டரி, யூ ஹேவ் டு கேப்சர் அண்ட் பைஃபர்கேட் இட் கம்பல்சரி அப்படின்ட்டாங்க. சிஜி கேபிட்டல் குட்ஸ், அந்த கேபிட்டல் குட்ஸை வந்து தனியா நீங்க வந்து கேப்சர் பண்ணி ஆக வேண்டிய கட்டாய கடமை. ஓகேங்களா? அப்போ இப்படிதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இது வந்து முக்கியமான வந்து கவனிக்க வேண்டிய பாயிண்ட். இது வரைக்கும் போன வருஷம் இல்ல, இந்த வருஷம் இருக்கு. அப்ப இன்புட் உடைய காலம் பிரிக்கும் போது நீங்க எல்லாமே இன்புட்ல போட்டீங்க. இந்த வருஷம் மட்டும் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு தனியா பிரிச்சு போட்டணும். இன்புட்டும் இன்புட் சர்வீஸும் யூ ஷுட் டைம் கன்வெர்டட் இன்டு ஒன்னா பண்ணி நீங்க இன்புட்ல போட்டுக்கலாம். there is no issue at all. ஓகேங்களா? இப்போ இந்த ரிவர்சலை பொறுத்த வரைக்கும் 7A இருந்து 7H இருந்து இருக்கக்கூடிய ரிவர்சல், ஓகேங்களா? அதாவது வந்து ரூல் நம்பர் 37, ரூல் நம்பர் 39, 42, 43, 17 சப்செக்ஷன் 5 பிளாக் கிரெடிட். அதாவது 180 நாள்ல நான் வந்து பேமெண்ட் பண்ணலன்னா நான் ரிவர்ஸ் பண்ணணும். ஐஎஸ்டிஎன் கிரெடிட் நோட் ஏதாவது கொடுத்தா ரிவர்ஸ் பண்ணணும். 42 இந்த காமன் கிரெடிட்டை வந்து டாக்ஸபிள் அண்ட் எக்ஸம்டட் சப்ளை பண்ணா காமன் கிரெடிட் ரிவர்சல். கேபிட்டல் குட்ஸ் பண்ணா 43 பிளாக் கிரெடிட்னு சொல்லுது, இதெல்லாம் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி வரக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னால பிரிக்க முடியவில்லை என்றால் அதை 7Hல நீங்க வந்து போட்டுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? அதை நீங்க தாராளமா நீங்க போட்டுக்கலாம். அது லாஸ்ட் இயர் கண்டினியூ ஆனது, இந்த இயரும் கண்டினியூ ஆகுது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 19-20ல நீங்க வந்து உங்களுக்கு பிரிக்க முடியவில்லை என்றால் யூ ஹேவ் டு கேப்சர் வித் த டோட்டல் ஐடிசி ரிவர்சல் இந்த காலம் ஆஃப் 7H, அந்த காலத்தை நீங்க போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து என்ன பியூட்டினா, இது வரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 2Aல மேட்ச் ஆகல. அப்படி மேட்ச் ஆகணும் போது ஆடிட் சைன்லாம் வாங்க வேண்டாம ஒரு டாக்ஸ் பேயர் மட்டும் ஒரு அப்லோட் பண்ணுங்கன்னு ப்ரொவிஷன் கொடுத்தாங்க. ஆனா இந்த இயர் அந்த ப்ரொவிஷனை தவிர்த்துட்டாங்க. ஏன்னா 36 சப்செக்ஷன் 4 பிறந்த இயர் 2019-20, ஐ திங்க் 9th அக்டோபர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டேட் கையில இல்லை. அப்போ இந்த இயர் தான் அக்டோபர் மந்த் தான் வந்துச்சு. அதை வந்து 20ன்னாங்க, அப்போ 10ன்ட்டாங்க, இப்போ 5க்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த இயரை பொறுத்த வரைக்கும் 20ம் 10ம் மிக்ஸ் ஆகி வரும் அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம வந்து கேப்சர் பண்றதுக்கு அப்லோட் பண்றதுக்கு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கவில்லை, நோட்டிபிகேஷன் கொடுக்கல. அப்போ இது கிடையாது. மீதி 12, 13 வந்து ஆப்ஷனல். அதாவது இந்த இயர் உண்டானதை நெக்ஸ்ட் இயர் ரிவர்ஸ் பண்ணியிருந்தா, இந்த இயர் உண்டானதை நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ணியிருந்தா, இது எல்லாமே ஆப்ஷனல் சொல்லி கொடுத்துட்டாங்க. மீதி எல்லாமே வந்து எல்லாமே ஆப்ஷனல். தெரிய வேண்டிய விஷயம் 18-19க்கும் 19-20க்கும் மாறுபாடு என்னன்னு பார்த்தா இன்புட் கேபிட்டல் குட்ஸ் மட்டும் நீங்க கேப்சர் பண்ணணும், அதுல மட்டும் பிரிக்கணும். அது இல்லாம வந்து நீங்க வந்து இந்த ஆடிட்டர் ஜிஎஸ்டிஆர் 2A தான் டிஃபரன்ஸ்னா அப்லோட் பண்ற பொசிஷன்ஸ் எதுவும் கொடுக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதுதான் அந்த 19-20ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த காலம் அந்த 18-19 வரதெல்லாம் 19-20 மாத்திட்டாங்க, பார்ட் 5ல மாத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து தெரியும். இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா
table number 4, table number 5, table number 6, table number 7, table 4, outward supply taxable. Exempted supply table number 5, table number 6, ITC, table number 7, reversal. அந்த இயர் உண்டானத அந்த இயரை காட்டுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டேபிள் 4, 5, 6, 7, taxpayer shall report the value pertaining to the financial year only. அந்த இயர் உண்டானத 1920னா 1920 டிரான்சாக்ஷன் மட்டுமே காட்டுங்க. The value pertaining the preceding financial year shall not reported here. இங்க லாஸ்ட் இயர் டிரான்சாக்ஷன் இங்க வந்தா காட்ட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டிஆர் 1 நான் லாஸ்ட் இயர் பண்ணல இந்த இயர் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி வந்ததுன்னா அது கரண்ட் இயர் ஃபிகர் மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணி அந்த இயர் லைபிலிட்டி வரைக்கும் காட்டினா போதும். 4, 5, 6, 7 இது வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 1920 கட்டாயமா தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். ஓகேங்களா? இப்போ இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 6B என்னது நம்மளுடைய இன்புட் ஆஃப் அதர் தென் ஆர்சிஎம் B2B உடைய இன்புட்ஸ். இந்த 6Bல வரக்கூடிய ஃபிகர் தான் இட் ஷுட் பி மேட்ச் வித் ஜிஎஸ்டிஆர் 2Aல அதாவது 8Bல வந்து டாலி பண்ணணும். அப்போ இதுல 6Bல ஐடிசி அதர் தென் ஆர்சிஎம், 6Cல ஆர்சிஎம் யூஆர்டி அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் வாங்குறது, 6Dல வந்து ரிஜிஸ்டர்ட் டீலர். இது ஒரு ஆர்சிஎம்ல இன்னும் ஒரே பாயிண்ட் விட்டு போச்சு. ரிஜிஸ்டர்டா அன்ரிஜிஸ்டர்டா இருந்தா நீங்க ரிஜிஸ்டர்லயே 6Dல டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? 6Eல இம்போர்ட் அண்ட் SEZ கவர் பண்றாங்க. இதுல கவர் பண்ணும்போது மட்டும் செக்ரிகேஷன் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் மட்டும் தனியா கொடுக்கணும். இன்புட்டும் இன்புட் சர்வீஸும் குட் பி கிளப்டு. ஓகேங்களா? அதை மட்டும் கிளப் பண்ணணும். இப்போ அது மீது எல்லாத்தையும் இன்புட்லயே போட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ஜிஎஸ்டிஆர் 8Aல ஆட்டோ பாப்புலேட் ஆகுறது சார். 2Aல ஒரு ஃபிகர் இருக்கு சார், ஆனா 8Aல கம்மியாகுது சார். எதுவும் பண்ணல, ஸ்டாப் ஆயிடுச்சு. சவுண்ட் வரல. ஓகே ஓகே 8Aல வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. இந்த ஆட்டோ பாப்புலேட் ஆகிறது என்ன ஆகுது, என்னைக்கு வரைக்கும் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா 1 நவம்பர் 2020 வரைக்கும் ஃபைல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய நான் வந்து இப்போ எனக்கு நான் ரெசிபியன்ட் நான் யாருக்கிட்ட வாங்கியிருக்கணும் அந்த சப்ளையரு 1 நவம்பருக்குள்ள ஃபைல் பண்ணா மட்டுமே 8Aல வரும். ஓகேங்களா? மீதி அதுக்கப்புறம் பண்றதெல்லாம் 2Aல வரும். உங்களுக்கு அது தெரியும். அப்போ அது மட்டும்தான் ஆட்டோ பாப்புலேட்டட். டைம் லிமிட் வந்து அதையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 20/10 தான் டைம் லிமிட். கவர்மெண்ட் இன்னும் 8 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1/11 கட் அப்டேட் பண்றாங்க. அதுக்கு மேல வந்தா உங்களுக்கு 8Aல வராது. இதுல நிறைய பேருக்கு வந்து 6Aல ஒரு ஃபிகர் இருக்கு, ஆனா நான் போட்டிருக்க ஃபிகர் ஒரு ஃபிகர் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நடுவுல யாராவது கேன்சலேஷன் ஆயிடுறாங்க. கேன்சலேஷன் ஆயிட்டாங்கன்னா அந்த கேன்சலேஷன் ஆனது இன்புட்ல வரமாட்டேங்குது. இது 6Aல பார்க்கக்கூடிய டிஃபிகல்டிஸ். நான் 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன் சார், ஆனா 6Aல 40,000 வருது சார், மீதி 60,000 காணோம் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு டிஃபிகல்டிஸ்ல நடுவுல ரெவோகேஷன் பண்ணதுனால அந்த காலகட்டங்கள் வந்து இன்புட் எடுத்துக்க மாட்டேங்குது. பொதுவா இன்புட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது, ஐடிசி டாக்ஸ் பேயர் ரிஜிஸ்டர்ட் டீலராக தான் கிளைம் பண்ண முடியும். பார்க்கும்போது உண்மையாவே கரெக்டா இருக்க மாதிரி தான் தோணுது. அந்த லீகல் டீம்ல நம்ம செக் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போத்துக்கு நம்ம வந்து என்ன ஆன்சரோ அது வரைக்கும் பார்க்கலாம். டேபிள் நம்பர் 12 and 13 பொறுத்த வரைக்கும் வந்து ஆப்ஷனல். ஏதாவது ரூல் நம்பர் 37ல இந்த இயர் உண்டானதை நீங்க வந்து பேமெண்ட் ரிவர்சல் பண்ணி அது அடுத்த வருஷம் பேமெண்ட் பண்ணும்போது கிளைம் பண்ணீங்கன்னா எந்த இயர் போட்டீங்களோ அந்த இயர் நீங்க கிளைம் பண்ணா போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.